மகாநதி சீரியல் ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே விஜய் பாட்டிக்கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வர்றாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு என் பேரனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு இருக்கிறாங்க. இங்கே விஜய் எங்கே போகிறது, வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டோம், இனிமேல் இந்த சொத்து வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், இனிமேல் எனக்கு காவேரி மட்டும் இருந்தால் போதும், நேராக காவேரி வீட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு விஜய் காவேரி வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க. அங்கே விஜய் வெட்டி படுக்கையோட வரதை பார்த்துட்டு சாரதா என்னாச்சோ திடீர்னு தம்பி கோச்சிக்கிட்டீங்க வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் நினைக்கிறாங்க. ஆனால் காவேரிக்காக விஜய் வீட்டுக்கு வர்றதை அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. விஜய் வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. விஜய் அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஏற்றுக்கிடுறாங்க. அதுவும் இல்லாமல் விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அன்றைக்கி உங்களை நாங்கள் வீட்டு வாசலில் வச்சு தப்பாக கேள்வி கேட்டோம், ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் காவேரி மேலே பாசம் வச்சு வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் விஜயை நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. உடனே விஜய் எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக நல்லா பேசுகிறாங்க. காவேரி கூடயும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தாத்தா கிட்டேருந்து ஃபோன் வருது. விஜய் தாத்தா ஃபோன் பண்ணுறாங்கன்னு அட்டன் பண்ணி என்ன தாத்தா கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே என்னப்பா விஜய் திருப்புன்னு பாட்டி கூட சண்டை போட்டு வீட்டை கிளம்பி போயிட்டியேப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப வருத்தத்தோட கேட்குறாங்க. வேற என்ன தாத்தா, நான் பாட்டிக்கிட்ட எவ்வளோ தூரம் பேசுகிறேன், ஆனால் பாட்டி காவேரி ஏற்றுக்கிற மனநிலையிலே இல்லை. அப்படியே நான் காவேரி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாலும் பாட்டி அவளை சந்தோஷமாக இருக்கவே விட மாட்டாங்க. ஏதாவது குத்தி பேசிக்கிட்டு பிரச்சனை தான் தாத்தா வரும். அதனால தான் நான் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன். எனக்கு அந்த சொத்தும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எல்லாமே நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க தான் உங்கள் கூட இருக்கிறாங்களே, அதான் பாட்டி அவங்க இன்னொரு பிள்ளைய பேரனும் இருக்காங்களே அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டோம், என்ன விட்டுருங்க தாத்தா, நான் காவேரியோட எங்கேனாச்சும் சந்தோஷமாக தான் இருப்பேன், நீங்கள் என்னன்னாச்சும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நம்ம கோவமாக பேசுகிறாங்க. உடனே என்னப்பா பேசுகிற, இப்படிலாம் நீ பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி ஏதோ உன் மேலே உள்ள பாசத்தில் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டாங்க, அதுக்காக பாட்டிக்கிட்ட சொல்லி புரிய வைக்காமல் நீ வாட்டில் பேக்கை தூக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டேப்பா, என்னப்பா இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. இனிமேல் என்னால் எப்படி தாத்தா அந்த வீட்டில் இருக்க முடியும், காவேரிக்கே அந்த வீட்டில் மரியாதை இல்லை, அப்படி இருக்கும்போது நான் எப்படி தாத்தா அந்த வீட்டில் இருக்க முடியும், காவேரிக்கு மரியாதை இல்லாத வீட்டில் நான் இருக்கவே முடியாது தாத்தா. காவேரியை என்னைக்கு பாட்டி மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்களோ அன்றைக்கி நான் அந்த வீட்டுக்கு வரேன் தாத்தா, அதுக்கு வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டே இப்போ எங்கப்பா இருக்க நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை தாத்தா, நான் இங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அப்புறம் பாட்டிக்கிட்ட சொல்லுவீங்க, வீணா எல்லாத்துக்கும் கஷ்டம் தான், நான் எங்கே இருந்தாலும் காவேரி கூட சந்தோஷமாக இருப்பேன்னு நீங்கள் நம்புறீங்களா தாத்தா அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும் தான்ப்பா நாங்கள் நினைக்கிறோம், சரிப்பா பார்த்து இருங்கப்பா, அந்த பசுபதினால மறுபடியும் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா வருத்தப்பட்டு இருக்காங்க. உடனேவும் விஜய் இருந்துக்கிட்டு சரிங்க தாத்தா, நீங்கள் என்னென்னாச்சும் வருத்தப்படாதீங்க, நான் எங்கே இருந்தாலும் சேஃப்டியாக தான் இருப்பேன், நீங்களும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் அவங்க உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட விஜய் சொல்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு என்னப்பா விஜய், பாட்டி தான் உன்னை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான், இப்படி பொசுக்குன்னு வீட்டை விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா, நீங்கள் அவங்க காவேரியை எப்படி பேசுகிறாங்க தாத்தா, காவேரி சொத்துக்காக தான் அங்கே வரணும்னு நினைக்கிறான் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது காவேரியை நான் அங்கே கூப்பிட்டு வராமலும் அவள் சந்தோஷமாக இருப்பான்னு நான் அவங்களுக்கு காட்ட வேண்டாமா தாத்தா, அதுக்காக தான் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன், நீங்கள் எதனாச்சும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா நீ சரி எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இரு, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபோனை வச்சிடுறாங்க. தாத்தா கிட்ட பேசுனதை பார்த்துட்டு காவேரி கேட்குறாங்க, எதுக்கு தாத்தா கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க, பாவம் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு ஒரே வருத்தமாக இருக்கும்ல, அதனால தான் தாத்தா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க, அப்படி தாத்தா கிட்டனாச்சும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்கிறாங்க. சும்மா இரு காவேரி, பிறகு பாட்டிக்கிட்ட தாத்தா சொன்னாங்கன்னா காவேரி மொத்தமாக வலிச்சு போட்டா விஜயை, அதனால தான் காவேரி வீட்டில் போயிட்டு விஜய் வந்து இருந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாட்டி வந்து உன்னை தப்பாக பேசும், இங்கே வந்து வேறு தப்பாக பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அவங்க வந்து நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சவனையும் வேகமாகவும் இங்கே வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருப்பாங்க, இது எதுக்கு என்னால் உனக்கு எதுக்கு, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் மன கஷ்டம் வேறு, அதான் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் தாத்தா கிட்ட எந்த உண்மையே சொல்லலை அப்படின்ட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை காவேரி இருந்துக்கிட்டு தாத்தா அப்படி பாட்டிக்கிட்ட சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, நம்ம தாத்தா கிட்டனாச்சும் உண்மையே சொல்லலாமே அப்படி சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி கேட்குறாங்க. உன்னையும் சரி காவேரி நீ என்னமோ செய், தாத்தா கிட்ட பேசுன்னா பேசு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உன்னையும் காவேரி நான் தாத்தா கிட்ட பேசுகிறேங்க, பேசிட்டு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொன்னால் தாத்தா வருத்தப்படாமல் கொஞ்சம் தைரியமாக இருப்பார்ல, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு தெரியாமல் அவர் கொஞ்சம் கஷ்டப்படலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்கிறாங்க. சரி காவேரி என்னன்னாச்சும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனேவும் இங்கே காவேரி இருந்துட்டு தாத்தாவுக்கு கால் பண்ணுறாங்க. தாத்தா என்ன காவேரி திடீர்னு கால் பண்ணியிருக்கான், என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்னம்மா காவேரி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்குறாங்க. உடனே நல்லா இருக்கேன் தாத்தா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னப்பா நல்லா இருக்கிறது, அதான் விஜயே இந்த வீட்டை விட்டு போயிட்டான், அப்புறம் எங்ககிட்ட எப்படி சந்தோஷம் இருக்கும், விஜய் வீட்டை விட்டு
வெளியில் போனோன்னு சந்தோஷமும் போயிடுச்சுப்பா. பாட்டி விஜய் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா பாவம் அவ. நான் தெரியாமல் ஒரு காரியம் பண்ணிட்டா அவங்ககிட்ட வந்து விஜய் சொன்னதா டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் போட சொல்லியிருக்கா. இது எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. ஆனால் டிவோர்ஸ் பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் வேண்டாம் விஜய் வந்த பிறகு எந்த நாள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாட்டிக்கிட்ட சொல்லி பார்த்தேன். ஆனால் பாட்டி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கல. உங்கள் வீட்டில் வந்து சைன் போட சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கா. உங்களை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. எதுக்கு தாத்தா நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? பாட்டியோட இடத்துல இருந்து யோசித்து பார்த்தா எல்லாமே சரிதான். ஏன்னா என்னால் தானே விஜய்க்கு எல்லா பிரச்சனையும் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பாட்டி இப்படி தான் யோசிப்பாங்க. பாட்டியோட இடத்துல யார் இருந்தாலும் இப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் விஜய் கிட்ட கேட்டுட்டு தான் முடிவு எடுத்துருக்கணும். அது விஜயோட முடிவு தானே. உன்னை டிவோர்ஸ் பண்ணுறதும் வேண்டாம்னு இருக்கிறதும். ஆனால் பாட்டி எதுக்கு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறா? அதனால தான் விஜய்க்கு கோவம் வந்துருச்சு. காவேரியும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக பாட்டி வேற இருக்கிறா. அப்புறம் விஜய் என்ன பண்ண உங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வெளியில் வந்துட்டான். எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு காவேரி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாம்மா. உன் மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் அப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு எனக்கு தெரியும் தாத்தா விஜய் இந்த மாதிரி டிவோர்ஸ்லாம் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதுதான் நான் பாட்டிக்கிட்ட சொன்னேன். டிவோர்ஸை பற்றி என்கிட்ட வந்து பேசும்போது சைன் போட சொல்லி வற்புறுத்துனாங்க. ஆனால் இது விஜய்க்கு தெரியாது. விஜய் இப்படி ஒரு முடிவு எடுத்துக்க மாட்டார். விஜய் கிட்ட நான் பேசிட்டு தான் நான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதா தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஆமாம்மா நீ நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன். விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. விஜய் இப்போ எங்கே இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமாம்மா? நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு அதுக்கு தான் தாத்தா நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்கள் விஜய் நினச்சி கவலைப்படாதீங்க. விஜய் எங்கள் வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ என் கூட தான் இருக்கிறாரு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கிறோம். அம்மா வேற மனசு மாதிரி எங்களை ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா தாத்தா? தாத்தா நான் உங்ககிட்ட விஜயோட சேர்ந்து அந்த வீட்டுக்கு வந்து நான் கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்கிட்டே சொல்லணும்னு நினச்சேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன்? என்ன நீ கர்ப்பமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. ஆமாம் தாத்தா, அதனால தான் எங்கள் அம்மாவும் மனசு மாதிரி விஜய் கூட சேர்ந்து வாழ வைக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. ஒரு பக்கம் பாட்டி வந்து டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் போட சொல்லி வற்புறுத்தினாங்க. அதனால தான் நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. எங்கள் அம்மாவும் மனசு மாதிரி விஜய் கூட சேர்ந்து வாழ சொல்லிட்டாங்க தாத்தா. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க தாத்தா அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு இதில் என்னம்மா தப்பாக நினைக்க வேண்டியது இருக்குது? நீங்கள் சந்தோஷமாக இருங்கம்மா, விஜய் அங்கேயே இருக்கட்டும், கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கு பிறகு நான் பாட்டிக்கிட்ட பேசுகிறேன். இப்போ சொல்ல வேண்டாம். இப்போ சொன்னாலும் பாட்டி என்ன மனநிலையில் இருப்பான், எப்படி ஏற்றுக்குவான்னு தெரியல. கொஞ்ச நாள் ஆகட்டுமா அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. ஆனால் விஜய் ஒரு வார்த்தை பாட்டிக்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம். அப்படின்னாலும் கொஞ்ச நாள் மனசு மாறிப்பாலும் என்னமோ விஜய் ஏன் இவ்வளோ கோவத்தோட வெளியில் வந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு எல்லாம் நான் தான் காரணம் ஆகிட்டேன் தாத்தா, விஜய் உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டேன் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வருத்தப்படுறாங்க. என்னம்மா சொல்கிறேன், நீ எங்கம்மா விஜய் எங்ககிட்ட இருந்து பிரித்தேன்? அவன் உன் புருஷமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி தான் உங்ககிட்ட இருந்து விஜய் பிரிக்கணும்னு நினச்சா, அதான் பாட்டி இப்போ வருத்தப்பட்டு இருக்கான். எல்லாமே பாட்டியோட தப்பு தான். பாட்டி இப்படி யோசிச்சிருக்கவே கூடாது. நாளைக்கு இன்னொரு பொண்ணு விஜய்க்கு கல்யாணம் முடிச்சு வச்சா அவங்க அந்த பொண்ணால் வேற யாராவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்பயும் இப்படி தான் பண்ணுவாளா? காவேரி உன் விஷயத்தில் ஏன் பாட்டி இப்படி இருக்கானே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. உடனேவும் காவேரி இருந்துட்டு எல்லாமே மனசு மாறுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு தான் தாத்தா இருக்கிறேன். நீங்கள் எதுக்கு நினச்சி வருத்தப்படாதீங்க, பார்த்துக்கலாம். பாட்டி கிட்ட இப்போ சொல்ல வேண்டாம் தாத்தா, சொன்னாலும் பாட்டி எப்படி எடுத்துக்குவாங்கன்னே தெரியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இருக்கட்டுமா, நான் பாட்டிக்கிட்ட நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. இங்கே காவேரி சரிங்க தாத்தா நான் ஃபோனை வச்சிடுறேன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு என்ன தாத்தா கிட்ட சொல்லிட்டியா எனக்கு கர்ப்பமாக இருக்கிறதெல்லாம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஆமாங்க நான் சொல்லிட்டேன் நான் கர்ப்பமாக இருக்கிறதானா. தாத்தாவும் பாட்டிக்கிட்ட இப்போ சொல்ல வேண்டாம், இப்போ பாட்டிக்கிட்ட சொன்னால் அவங்க எப்படி எடுக்குவாங்கன்னு தெரியல, நேரம் வரும்போது சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் தாத்தா சொல்கிறது சரிதான், இப்போ பாட்டிக்கிட்ட சொன்னால் அதையும் தப்பாக தான் புரிஞ்சுக்கிடுவாங்க, சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தாத்தா நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்ததில் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறது தெரியுது அவர் பேசுகிறதுலேருந்தே. பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்களாம். இந்த வயசான காலத்தில் அவங்க 2 பேரும் வருத்தப்படுற மாதிரி எங்கே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி என்ன காவேரி சொல்கிறேன், அவங்க 2 பேரும் அங்கே என்ன இருக்க சொல்கிறது ஓகே, ஆனால் நீ அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப கடுமையாக இருக்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது பாட்டிக்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? நான் வேணா எங்கள் வீட்டில் போய் இருந்துக்கிட்டவா, நீ அங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே காவேரி முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா கிட்ட பேசி புரிய வச்ச மாதிரி நீங்கள் பாட்டிக்கிட்ட பேசி புரிய வைக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே எப்படி நீ உங்கள் அம்மா வீட்டில் என்னை விட்டுட்டு பிரிஞ்சு இருந்து உங்கள் அம்மா வீட்லேயும் ஃபோன்லேயே நம்ம 2 பேரும் குடும்பம் நடத்தணுமே, அதே மாதிரியா மறுபடியும் நம்ம 2 பேரும் பிரிஞ்சு ஃபோனில் குடும்பம் நடத்தணும், அதான் உனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இருந்தாலும் அவங்க 2 பேரும் பெரியவங்க, அவங்க வருத்தப்படுற மாதிரி நம்ம பண்ணிட்டோமே அப்படி சொல்லிட்டு காவேரி வருத்தப்பட்டு இருக்காங்க. பாட்டி கொஞ்ச நாள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.